Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சிம்பிளா செய்யக்கூடிய சட்னி எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சட்னிக்கு பாத்தீங்கன்னா தேங்காய் தக்காளி சேர்க்காம எப்படி சுலபமா பண்றதுன்னு இப்ப பார்க்க போறோம். கடாய் ஹீட் பண்ணிட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். இது கூட 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு முழுசா சேர்த்திருக்கேன். வரமிளகாயோட கலர் லைட்டா மாறணும். ஒரு 2 செகண்ட் மட்டும் வதக்குனதுக்கு அப்புறமா வரமிளகாய் மட்டும் தனியா எடுத்து வச்சிருங்க. பூண்டு நம்ம முழுசா சேர்த்திருக்கனால வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். வெங்காயம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ கலர் லைட்டா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா 50 கிராம் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூட 1 இன்ச் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு. இதே ஒரு 2 ல இருந்து 3 செகண்ட் நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதுக்கு அப்புறமா 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருங்க. கருவேப்பிலையோட கலர் மாறாத அளவுக்கு வதக்கிக்கோங்க. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து மிக்ஸி ஜாரில் வரமிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்ச வேர்க்கடலை வெங்காயம் எல்லாமே சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம சட்னியோட சேர்த்துக்கிற போகிறோம். சூடாக இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நல்லா புளிப்பு வரப்புமா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.